ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகியிடம் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற திருமந்திர வேள்வியிலே இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்திலே பரியங்க யோகம் என்பது பற்றி சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தமிழிலே யோகம் பற்றி பேசுவதற்குரிய நூல்களிலே தலை சிறந்த நூலாகவும் தனிப்பெரும் நூலாகவும் விளங்குவது திருமந்திரம். யோகம் பற்றிய செய்திகளை அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவற்றை பற்றிய செய்திகளை தருவது திருமந்திரம் மட்டும்தான். ஆனாலும் கூட திருமந்திரத்திலே யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிற செய்திகளை உள்ளது உள்ளபடி உணர்தல் என்கின்ற பாங்கிலே அதை உணரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகுமானால் பல்வேறு செய்திகள் சிதைவுபட்டு போய் ஒன்று வேறொன்றாக புரிந்து கொள்ளப்படுகின்ற நிலையும் வந்துவிடும். அப்படித்தான் இந்த பரியங்க யோகம் என்பதும் இனி அடுத்து வருகின்ற அமுரிதாரணி என்கின்ற இந்த 2 பகுதிகளுமே சற்று கவனமாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய பகுதிகளாக விளங்குகின்றன. இந்த பரியங்க யோகத்தினுடைய சிதைவை பல யோகிகள் நம் நாட்டினுடைய யோக நெறி என்று இந்த நாட்டிலே மட்டுமல்லாமல் மேலை நாடுகளிலும் கொண்டு போய் அவற்றை பரப்பி ஒரு யோகத்தை பற்றிய ஒரு தவறான கொள்கை வருமாறு செய்துவிட்டனர், செய்து கொண்டிருக்கின்றனர். இனியும் செய்வார்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பரியங்க யோகம் என்பது உண்மையிலேயே திருமூலர் எதை குறிப்பிடுகின்றார்? அமுரிதாரணை என்பது பற்றி திருமூலர் என்ன செய்திகளை உண்மையாக சொல்லுகிறார்? யோகம் நமக்கு தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. உள்ளே இருக்கிற மனதை தம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய ஏவலாளாக அதை வைத்துக்கொண்டு ஆன்மாவானது உடலினுடைய உண்மையை, இன்னும் சொல்லப்போனால் இந்த உடலுக்கு உள்ளே ஒரு உடல் இருக்கிறது என்கின்ற அந்த சூட்சமத்தை உணர்தல். நமக்கு இந்த மேலே இருக்கிற இந்த அன்ன உடம்பை தெரிகின்ற அளவுக்கு இதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சூட்சம உடம்பு அல்லது நுண்ணுடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பை பற்றிய ஞானம் அவ்வளவா கிடையாது நமக்கு. அப்படி ஒரு உடம்பு இல்லை என்று கூட நாம் நினைப்பதும் வாதிடுவதுமாக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு உடம்பு அவசியம் தேவைப்படுகிறது. அந்த உடம்பு மட்டுமல்ல, அதற்கு கீழேயும் 2-3 உடம்புகள், அதை உடம்புன்னு சொன்னாலும் சரி அல்லது லேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே கருதினாலும் சரி, ஒரு செய்தி ஒரு இடத்திலிருந்து கிளம்பி அதனுடைய நிறைவிடத்திற்கு போவதற்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள். சோர்ஸ் டெஸ்டினேஷன், அதற்குள்ளே பல நிலைகளை கடக்கிறது என்பது தான் இன்றைய விஞ்ஞானத்தில் நாம் தெரிந்து கொள்கிற செய்தி. இப்போ சோர்ஸு, என்னுடைய மொழி சோர்ஸு, இதற்கு இடையில் ஒரு மைக் இருக்குது, அங்கே ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சேருது டெஸ்டினேஷன். நான் சோர்ஸு, நீங்கள் டெஸ்டினேஷன். நான் துவக்கம், நீங்கள் நிறைவு.
நான் ஆரம்பம், நீங்கள் முடிவு. என் முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது, அது வேறு விஷயம். அப்படி இந்த ஆரம்பத்திற்கு இந்த முடிவுக்கு இடையிலே சில விஷயங்கள் இருக்கு. இது துவக்க நிலை, நடுவில் ஒரு நிலை, அதற்கப்புறம் ஒரு நிறைவு நிலை, ஸ்பீக்கர், இப்படி ஒரு நிலை. அதே போலத்தான் ஒரு பொருளை காண்பது என்கிற பொழுது காட்சி என்ற ஒன்று, கண் என்கின்ற ஒன்று, அது உணர்கின்ற நிலை என்பது ஒன்று, அதை உணர்கின்ற நிலையும் ஏற்படுகிற அனுபவம் ஒன்று, அதுதான் டெஸ்டினேஷன். இதற்கிடையிலே இருக்கிற ஒரு நிலையை நாம் என்ன நினைக்கிறோம், கண்ணு பார்க்குறோம் உடனே அது தெரிஞ்சுக்கிறோன்னு. ஆனால் கண்ணுக்கும் தெரிந்து கொள்ளுகிற நிலைக்கும் இடையிலே எத்தனை நிலைகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த ஒரு உடம்பு கிடையாது, உள்ளுக்குள்ளே இன்னும் சில உடம்புகள் இருக்கின்றன அப்படின்னு நாம் நிரூபிக்கலாம். ஹைப்பத்தட்டிக்கலாக கிடையாது இது. அப்படி நீங்கள் நம்புங்கன்னு நான் உங்களை சொல்லலை, அது அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாய்ப்பு. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஒரு உடம்பு நாம் கவலைப்பட்டு இந்த உடம்பை போற்றுவதும், இந்த உடம்புக்கு வேண்டுவன செய்வதும், இந்த உடம்பை நல்லபடியாக கவனித்துக் கொள்வதும், இந்த உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்வதுன்னு பல்வேறு கவனங்களை செலுத்துகிறோம். இதுக்கும் கீழேயும் சில உடம்புகள் இருக்கின்றன, அவற்றையும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற கவனிப்பு இல்லாமல் போச்சு. காரணம், அப்படி உடம்புகள் இல்லைன்னு நாம் நினைக்கிறது தான். அவை இருக்கின்றன என்று நாம் உணர்கிற பொழுது அவற்றை பராமரிக்க வேண்டும், அவற்றை போற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்கு வரும். அதில் சிறப்பான எண்ணங்களும் சிறப்பான நிலையும் வருகிறது என்பது தான் நமக்கு திருமூலர் காட்டுகிற நெறி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யோகம் என்பது நாம் 8 படிநிலையாக பார்த்தோம். 8 படிநிலைக்கு 8 பயன்கள் பார்த்தோம். 8 பயன்களுக்கும் மேலே விளங்குகின்ற அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த சித்திகளை பார்த்தோம். இவை எல்லாவற்றையுமே நாம் பார்த்தோம் இந்த யோகத்தில். நிறைவாக ஒரு 2-3 யோகங்களை பற்றி பேசுகிறார் நான் சொன்னேன். ஒன்று கேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை பற்றி சொன்னேன். அடுத்தது பரியங்க யோகம் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். அடுத்தது சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு யோகம். மொத்தம் 3 யோகத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் யோகங்கள் நிறைய இருக்கிறது. அந்த யோகங்களில் ரொம்ப முக்கியமானது 2 பிரிவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒன்று சிவராஜ யோகம், இன்னொன்று ஹட்டயோகம் போன்ற மற்ற யோகங்கள். நம்ம சைவமானது சிவராஜ யோகத்தை போற்றுகிறது, மற்ற யோகங்களை நாம் தள்ளுபடி செய்கிறோம், அதை ஒப்புக்கொள்வதில்லை. சிவனை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற அந்த நிலைதான். இப்போ வேள்விகள் எல்லாம் எந்த மாதிரி வேள்விகளை நாம் ஒப்புக்கொள்கிறோம்? சிவனை முன்னிறுத்தி செய்யப்படுகிற வேள்விகளை மட்டும்தான் நாம் ஒப்புக்கொள்கிறோம். தட்சனும் வேள்வி செஞ்சான், ஆனால் சிவனை முன்னிறுத்தாமல் செய்தான். சிவனை ஞானசம்பந்த பெருமான்ட்ட அவங்க அப்பா சிவபாத இருதேர் வரார். வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டி இருக்குப்பான்னு கேட்குறார். யார் கேட்குறா? அப்பா கேட்குறார். யார்கிட்ட கேட்குறாரு? பிள்ளைகிட்ட கேட்குறார். அப்பா பிள்ளைகிட்ட கேட்குறார். கேட்கலாம், தப்பு இல்லை. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா அப்படின்னுட்டு. இப்போ எல்லாம் பிள்ளை செல்வாக்கா இருக்கிறாரு. செல்வாக்கான பிள்ளைகளுடைய அப்பா செல்வாக்குடைய பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் பணம் கொடு, நான் வேள்விகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதில் தப்பு இல்லை. இந்த காலத்தில் செல்வாக்குடைய பிள்ளை இருக்குமானா அப்பா போய் பிள்ளையவா கேட்பாரு? அவர் செல்வாக்கை இவர் தனியாக பயன்படுத்துவார் இல்லையா? ஏன் பிள்ளைகிட்ட போய் கேட்கணும்? பிள்ளைக்கு செல்வாக்கு இருக்கும்னா அப்புறம் என்ன, செல்வாக்கு எங்கெங்கெல்லாம் செல்லுபடியாகும்னு தெரியும். அந்த இடத்துல இவரே டைரக்டாக டீலிங் வச்சுக்குவார். இவருக்கே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி செய்யாமல் பிள்ளைகிட்டே நேராக கேட்டார். அது வரைக்கும் நாம் ரொம்ப பாராட்டணும் இல்லையா? மந்திரி பண்ற தொந்தரவை காட்டிலும் சுற்றி இருக்கிற கூட்டம் பண்ற தொந்தரவு தானே பெருந்தொந்தரவா இருக்கு. மந்திரிக்கே தெரியாதுன்னு எனக்கே தெரியாதுங்க அப்படிம்பார். உண்மையே தெரியாதுன்னு சொல்றாரா? இல்லை அவரு சரி ரைட் ஓகே. நான் மந்திரின்னு சொல்றது நம்ம நாட்டு மந்திரி இல்லை, வெளிநாட்டு மந்திரி. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சிவபாத இருதயர் நேராக பிள்ளைகிட்ட வந்து செல்வாக்குடைய பிள்ளைகிட்ட நான் வேள்வி செய்யணும் பணம் கொடுன்னு கேட்குறார்.
பிள்ளை என்ன கிரெடிட் கார்டு வச்சுருக்காரா இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரா, அவர் என்ன வச்சுருக்காரா, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது பிள்ளைகிட்ட. அவர் என்ன பண்ணார், நேராக அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசிலாமணி ஈசர் அவர்கிட்ட தான் நேராக போய் கேட்டார். ஏன்னா அவர் தான் பேர்லேயே மணி வச்சுருக்கார், மாசிலா மணி, பேரில் மணி வச்சுருக்கிறார். அதனால் அவர்கிட்ட போய் கேட்டார், சாமி இந்த மாதிரி பணம் கேட்கிறவர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒருத்தர் கேட்கிறார், நான் தந்தாகும், எனக்கு என்னவோ கடப்பாடு இருக்கு அவருக்கு கொடுக்கணும்னு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சினை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உமதின் அருள் ஆவடு துறையரனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல். ஞானிகள் போய் சிவத்திட்ட மட்டும்தான் கேட்பாங்க, இன்னொருத்தட்ட அப்பா வேள்வி செய்யணுங்கிறாராம் அப்படின்னு கையை காட்டிட்டு போயிருக்கலாம். சாமி கையை காட்டினா செய்யறதுக்கு எத்தனையோ பேர் அங்கே கியூவில் நின்னாங்க இல்லையா? அவரு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க. எவ்வளோ வேணும் என்ன சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு செஞ்சுருப்பாங்க. ஆனால் சாமி பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மகிட்ட சிவபெருமான்கிட்ட போயிட்டார். ஏன்னா ஒருத்தட்ட இப்படி கையை காட்டினோம்னா போதும், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அப்புறம் மித்தவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஒவ்வொருத்தட்டையாக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவரே நேராக சாமிகிட்ட போய் சாமி வேள்வி செய்யணும் எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்ட உடனே உலவா கிழி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? செல்வத்தை வாங்கினார், பூதகணங்கள் கொண்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் திருவாரூர் இதில் பலிபீடம் கிடையாது. அங்கே கொண்டு வந்து இந்த பூத கணங்கள் அந்த அள்ள அள்ள குறையாத 1000 பொன் கொடுப்பர் போலும். அப்பர் சாமி சொல்றார் இந்த இதை நடந்ததை. வேற யாராவது சொன்னா நம்ப வேண்டாங்க, அப்பர் சொல்றாருங்க இப்படி நடந்துச்சுன்னு. மாயிரு ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போரும். அப்பர் சாமி சொல்றாரு 1000 பொண்ணு கொடுத்தாரு திருஞான சம்பந்தருக்கு, சுவாமி மாசிலாமணி ஈசர் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார், பதிவு பண்றார். இவர் எழுதல, திருஞான சம்பந்தர் குடுன்னு தான் கேட்டாரே தவிர வந்துச்சுன்னு எழுதல, அவர் எழுதுறார் அப்பர் சுவாமி. பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தந்தையார்ட்ட கொடுக்குற பொழுது ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், அப்பா இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு வேள்வி செய்யுங்கள், கமா சிவனை முன்னிறுத்தி அப்படின்னார். கேட்கிறார், அதை குறிப்பிடுகிறார். அப்படின்னா சிவனை முன்னிறுத்தாத வேள்விகளும் உண்டுன்னு தெரியுதா? சிவனை முன்னிறுத்தாத வேள்விகளும் உண்டுன்னு தெரியுதா? அப்பவும் தட்சன்கள் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? சிவனை முன்னிறுத்தாமல் வேள்வி செய்கிறவர்கள் எல்லாம் தட்சர்கள் தான். அதை குறிப்பிட்டு சாமி அப்ப அந்த காலத்திலேயும் 7ஆம் நூற்றாண்டுலையும் சொல்றாருன்னா சிவனை முன்னிறுத்தி வேள்விகள் செய்யப்பெற வேண்டும். அதுதான் சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தில் உடம்பு பெற்றதனுடைய பயனாக இந்த உயிர் இந்த கருவிகரணங்களை பயன்படுத்தி உள்ளே இருக்கிற தனக்கு இத்தனையும் செய்து கொண்டிருக்கிற சிவத்தை உணர்தல், அதுக்கு தான் இந்த யோகம் பயன்பெறுகிறது. அந்த பயன்பெறுகின்ற அந்த யோகத்தில் இந்த கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை நாம் பார்த்தோம் சென்ற முறை. பரியங்க யோகம்னு சொல்றாரு ஒன்று, பரியங்க யோகம். அது என்ன பரியங்கம் அப்படின்னு கேட்டா,
பரியங்கம் என்றால் கட்டில் அப்படின்னு அர்த்தம். கட்டில் என்று சொல்லுகிறது கட்டிலே 2 செய்திகள் நிகழ்கின்றன. இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக இருப்பதனால இதை நான் உங்களுக்கு இந்த யோகத்தை பற்றி வருகிற பொழுது இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் நான் மேலே போக வேண்டியிருக்கு. இது பெரும்பாலானவர்கள் குறிப்பால் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப நுழைந்து இதில் பேச முடியாது. நீங்கள் குறிப்பாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமூலர் இதை குறிப்பாகத்தான் சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் கட்டிலை பற்றி உங்களுக்கு சொன்னேன். கட்டில் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது அது 2 நிலைகள் அங்கே உண்டு. ஒன்று இணை விளைச்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று, இன்னொன்று உறக்கம் என்று சொல்லக்கூடிய 2. ஒரு யோகிக்கு உறக்கம் குற்றம் இல்லை. ஆனால் இணை விளைச்சி பற்றி என்ன நாம் சொல்லப்பெறுகிறது? யோகிக்கு எப்படி அது? யோகம் செய்கிறவனுக்கு துறவியாகத்தான் இருக்க வேண்டுமா யோகம் செய்கிறவன், அல்லது யோகம் இல்லறத்தானுக்கு உரியதா என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிற பகுதியாக இதை அமைந்திருக்கிறது. இதுக்கு நாம ரொம்ப நுட்பமாக பார்க்கிற பொழுது இது ஒரு 20 மந்திரத்தில் இதை சொல்லுகிறார் சுவாமி. 20 மந்திரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்குறுகாவூர், உங்களுக்கு முன்ன செய்தி சொல்லியிருக்கேன். இந்த செய்தி குறுகாவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு போகிறார். போகிற வழியில் சீர்காழியை கடந்து தான் போகணும். சீர்காழியை கடக்கிற பொழுது மணி ஒரு 10:45 ஆயிடுச்சு. 11 மணி கிட்டத்தட்டன்னு வச்சுக்கங்களேன். இப்போ குறுகாவூர் போய் சேர்றதுக்கு நிச்சயமாக 12 மணி 1 மணி ஆகிடும். காலம் கடந்து போகும். பசி. அதனால் அன்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், சீர்காழிக்கு போய் நம்ம பசி தணிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொன்னார்கள் அன்பர்கள், இல்லையா? இப்போ நம்ம பேருந்தில் போகிறோம். இங்கேருந்து காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஏறுறோம், போய் பேருந்தில் ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் வழியில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல நமக்கு பசிக்கப்படல, டிரைவருக்கு பசிக்கிறப்போ ஒரு இடத்துல நிறுத்துவார், இல்லையா? அதுவும் டிரைவருக்கு பசிக்கிறப்ப அவருக்கு டிரைவருக்கு பிடிச்ச இடத்துல நிறுத்துவார். தெரியுதா? சரி, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இறக்கிறப்ப தான் டிரைவர் இருப்பார், அதுக்கப்புறம் டிரைவரை காணப்படுவார். அப்புறம் நாம தான் சாப்பிட்டு வரணும். அங்கே தான் சாப்பிட்டாகணும், ஒரு வழி கிடையாது. இப்போ அந்த மாதிரி உணவு உண்ணுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பயன்படுத்திக்கணும், சாப்பிட்றணும். இல்லைன்னா அப்புறம் எப்போ உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அன்பர்கள்லாம் சொன்னாங்க, சீர்காழியை கடந்து போகும்போதே சீர்காழியில் சாப்பிட்டு போயிடலாம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. சாமி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் வேணா போய் சாப்பிட்டு வாங்க, நான் சீர்காழிக்குள்ளே வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கே ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த திருத்தலம், அங்கே என்னுடைய கால் படலாம். கடைசி வரைக்கும் உள்ளே போகவே இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா தலத்துக்கும் போனார், 2 தலத்துக்கு போகவே இல்லை. இது ஒன்று திருவதிகை போல, இன்னொன்று சீர்காழிக்குள்ளே போல, உள்ளேயே போல, வெளியில தான். ஊரையே வலம் வந்தாராம். இந்த கோயிலை வலம் வரத்துக்காக ஊரையே வலம் வந்தார். அவர் ஊரை வலம் வந்த உடனே சாமி வெளியில வந்துட்டார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர்வால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்த எம்மானை காதில் வெண்குழையனை ஏதில் என் மனத்துக்கோர் இருமுண்ட நீரை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடல் குளமிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. சுவாமி சொல்றாங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி. கழுமலத்தில் நான் போய் பார்க்கல, கழுமலத்தில் இருக்கிற பெருமான் தான் வெளியில வந்து என்ன பார்த்தான்றார். கழுமலநகர் கண்டு கொண்டேனே, கடல் குளமிதந்த கழுமலவளநகர் கண்டு கொண்டேனே. அதனால நான் சீர்காழிக்குள்ள வரமாட்டேன்ப்பா, அங்க
சாமி அப்போ அடுத்த ஊர் குருகாவூர் தான். ஆமாம், குருகாவூர் ரொம்ப லேட் ஆகிடும் சாமி, பசி பரவாயில்ல அப்படின்னுட்டார் சாமி. சரி சாமி நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோன்னா கிளம்புவாங்க. இந்த காலத்து அடியார் மாதிரி தலைவர் இருந்தால் அவர் கூட தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ குரு பசிக்குது, இப்போ சாப்பிடலன்னா சீடர்களாக நீ உங்களுக்கு பசிக்கல எங்களுக்கு பசிக்குதே, நீங்கள் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்களாம் சொன்னாங்க, சாமியே நீங்கள் சாப்பிடலன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றோம். எல்லாரும் ஒன்றா போனாங்க. அங்கே போகிற வழியில் சுவாமிக்கு ரொம்ப பசியாக இருந்தது. உடனே குருகாவூர் பெருமான் பார்த்தார், ஐயோ சுந்தரனுக்கு ரொம்ப பசிக்குது, நாம் அவனை பசி பொறுக்க நம்ம விடக்கூடாதுன்ட்டு தானே அந்த உணவை எடுத்துக்கொண்டு வருகிறார், தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். உள்நீரின் வேட்கையுடன் ஒரு பசியால் மிக வருந்தி கண்ணீடு திருநுதலார் காதல் வர கருத்தறிந்து பன்னீர்வை மொழி பறவையார் கொழுநர் வரும் பாங்கர் தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழி சார்கின்றார். இவர் தூக்கிட்டு போனாராம் ஐயா, சாப்பாடையும் தண்ணியும் தூக்கிட்டு சாமி போய் நிற்கிறாராம். எப்படி இருக்கு? கண்ணீடு திருநுதலார் காதல் வர கருத்தறிந்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழி சார்கின்றார். இறைவன் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான்னு எல்லா வேதங்களும் உலகங்களும் தேடிக்கொண்டிருக்கிற சிவபெருமான் இங்க என்ன பண்றாரா, எங்க சுந்தரமுசாமி வராருன்னு அவர் தேடிட்டு இருந்தாராம். குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழி பார்த்திருப்பார். வந்தார், வந்த உடனேயே அவரையும் தொண்டர்களையும் அமரச் செய்து உணவு பரிமாறுகிறார். அடியார்களெல்லாம் பசியாறுகிறார். என்ன அற்புதம், என்ன அற்புதம், அற்புதமா இருக்கே சுவாமி, அற்புதமா இருக்காதா பின்ன? இது மேட் இன் கைலாயம், ப்ரிப்பரேஷன் கைலாயத்தில். தேவாமிரம், உண்மையிலேயே தேவாமிரம். சாப்பிட்டு முடிச்சாங்க, தண்ணி சாப்பிடுங்க, நல்ல மினரல் வாட்டரில் ஏலக்காய் தட்டி போட்டு கம கமன்னு வாசனை, அதை எடுத்து அப்படி சுவாமி சாப்பிட்றாராம். திருச்சி, தஞ்சாவூர் இந்த பகுதியிலேருந்து கும்பகோணம், மாயவரம் இந்த பக்கத்துலேருந்து வரவங்கெல்லாம் உலகத்தின் எந்த மூலைக்கு போய் நல்ல தண்ணி குடித்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகா எங்கள் ஊர் காவிரி தண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. கோவையில் இருக்கிறவங்க சிறுவாணி தண்ணி போல இருக்கேன்னு, திருநெல்வேலிக்காரவங்க தாமிரவரணி தண்ணி மாதிரி இருக்கே, இப்படி இவ்வளோ சுவையாக இருக்கே அப்படிம்பா. சென்னை வாசிகள் ஒன்று ஒரு கோரஸா ஒன்றும் வரல இது வரைக்கும். கோரஸா வந்தது செம்பரம்பாக்கம் தண்ணி போல இருக்கே அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த தண்ணீரை குடிக்கிறாராம். குடிச்ச உடனே இது எப்படி எவ்வளவு அருமையா இருக்குன்றார் பாருங்க. குடித்த உடனே தாகம் தீர்ந்த உடனே சொல்றாராம், சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவைக்காந்து. ஆஹா, சங்கரனுடைய திருவருள் போல இருக்க இந்த நீர் நாராசாமி. அவருக்கு எப்படி தெரிஞ்சுதா? சிவபெருமானுடைய திருவருள் போல இருக்குன்னாரா. அப்ப நல்ல கவனமா கேட்கணும். நான் எதுக்கு இவ்வளவு தூரம் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் அது சிவபெருமானுடைய திருவருளினாலே விளைந்தது என்று எண்ணுவது இருக்கு பாருங்க, அதுதான் பக்குவ நிலையை குறிக்கிறது. எந்த இன்பம், அது நாச்சுவையா இருந்தாலும், கண் சுவையா இருந்தாலும், செவிச்சுவையாக இருந்தாலும், எந்த சுவையாக இருந்தாலும், ஆகா சிவன் தர வந்ததல்லவா இது என்று எண்ணுவதற்கே இது பக்குவத்தினுடைய. இப்படி இந்த இன்பங்களே பக்குவத்தின் நிலையிலே சிவன் தர வந்தது என்று எண்ணுகிற பொழுது
இறைவனால் தரப்படுகின்ற இல்லறை இன்பம் என்ற ஒன்று இருக்கிறதே, அதுவும் சிவன் தர வந்தது என்று எண்ணுவதுதான் பரியங்க யோகம். அவ்வளவுதாங்க. இதை விட ஷார்ட்டா யாரும் சொல்ல முடியாது. இந்த பக்குவம் மனதிற்கு வருவதற்கு எடுத்த உடனே வந்துடாது. உலகத்திலே இன்பம் என்கின்ற ஒன்று இதனால் விளைந்தது அதனால் விளைந்தது என்கின்ற பொழுது அதனால் வருகின்ற வினை பயன் நம்மை சாருகிறது. ஆனால் இது முழுவதும் சிவன் தர வந்தது, சிவனால் நமக்கு தரப்பெற்ற இந்த. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக அந்த நீர் அருந்தியதை சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படித்தான் வாழ்ந்தார். அதனால் அவருக்கு 2 மனைவிகள் நீங்க நினைக்கலாம். ஆனால் சுவாமி நின்னது எந்த நிலை என்று கேட்டால் யோக நிலை என்று உங்களுக்கு தெரியும். யோகம் என்பது பறவையாரை திருமணம் செய்துகிட்ட உடனேயே அவரை பற்றி சொல்லுகிற பொழுது சேக்கிழார் சொல்லுகிறார், பறவையாரை அவர் திருவாரூர் கோயிலில் பார்க்கிறார். பார்த்த உடனேயே அவருக்கு மனம் செல்லுகிறது. சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார். சிவபெருமான் அங்கே இருக்கிற அந்த ஆரூரிலே இருக்கிற அடியார் பெருமக்களுடைய கனவிலே சென்று ஆரூரனுக்கு திருமணத்தை நிகழ்த்தி வையுங்கள் என்று உத்தரவிடுகிறார். உடனே பறவை நாச்சியாருக்கும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் நிகழ்கிறது. பன்னாளும் பயில் யோகம் அது சுவாமி சொல்லுகிற பொழுது பன்னாளும் என்று சொல்லுகிறார். பன்னாளும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பினார் அப்படின்னு ஒரே வாக்கியத்தில் சொல்லிட்டார் சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவை நாச்சியாருக்கும் நிகழ்ந்தது என்ன இல்லற நிலை என்று கேட்கிற பொழுது, அதை சொல்லுகிற பொழுது அது பயில் யோகம் என்று சொல்லுகிறார். எந்த இன்பத்தை பெறுவதாக இருந்தாலும் அந்த இன்பம் சிவன் தர வந்தது என்று கருதுகிற அந்த நிலை, பக்குவ நிலை வருகிற பொழுது அவர்களுக்கு கருவி கரணங்களினாலே விளைகின்ற அந்த இன்பம் இதுக்கு முன்னோடியாத்தான் கொண்டு போய் அந்த யோகத்தை அங்க வச்சார். குமரகுருபரரை பார்த்து அவரு அந்த ஆதீனம் கேட்டுச்சு, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சத்து வீகமேயாக இந்து வாழ் சடையானாடும் எல்லையில் ஆனந்த தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்பத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுக அப்படின்னு தான் கேட்டார். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டார். ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின்லேயே தெரிஞ்சிரும்ல, நிறைய கொஸ்டின் கேட்கணுமா என்ன? ஒரு 4 பேர் ரிசர்ச் பண்ணாங்க ஒரு ப்ராஜெக்ட். அப்பெல்லாம் நிறைய பேர் படிக்கும், பெரிய லெவல்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு 4 பேர் 3 பேர் 5 பேர் தான் படிப்பாங்க ரிசர்ச். 4 ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இந்த ரிசர்ச் படிக்கிறாங்க, டாக்டரேட்டு. இந்த ப்ரொஃபஸரு 4 எக்ஸாம் வைக்கிறாரு. அவங்களுக்கு 4 எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த பெரிய கடலை கடந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த ரிசர்ச் பட்டம் வாங்கிறது அவர்களுக்கு சுலபம். இந்த 4 பரீட்சையும் முதல் 3 பரீட்சையில் எழுதிட்டாங்க. 4வது பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இடைவெளி இருந்தது.
இந்த முதல் 3 பரீட்சை ரொம்ப டஃப். அதை 3 எழுதி முடிச்சவொடனே எப்படி இருக்கும்? ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வேற கிடைச்சிருச்சு, எப்படி இருக்கும்? செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு அவங்களுக்கு. 3 முடிச்சிட்டோம், 1 தானே அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணானுங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து, டே எங்கேயாவது அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படி. பரீட்சை முடிச்சுட்டு போகலாமாடா? டே அது ஒரு பரீட்சை தானேடா, ஒரு ரிலாக்ஸேஷன் போயிட்டு வந்தால் தான்டா சரியா இருக்கும். சரி நீ கிளம்பிட்டானுங்க 4 பேரும். ஒரு கார் எடுத்துட்டானுங்க, எங்கேயோ போனானுங்க. 2 நாள் சரி சுத்து, ரொம்ப மகிழ்ச்சியாக கழிச்சானுங்க. 3ஆவது நாள் நாளைக்கு காலையில் தான் திரும்ப அந்த பரீட்சை. நைட்டே கிளம்பிடணும். அவங்க என்ன பண்ணானுங்க, நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு, அசந்து தூங்கிட்டானுங்க. மறுநாள் காலையில் லேட் ஆகிடுச்சாங்க. வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புனாங்க. பரீட்சைக்கு வர முடியல. ப்ரொஃபஸர் காத்துக்கிட்டே இருந்தார். எல்லாரும் 11:30 12 மணிக்கு வந்து சேர்ந்தானுங்க. கேட்டார், நீ காலையில் 10 மணிக்கு பரீட்சைன்னு தெரியுமா இல்லையான்னு. 4 பேரும் சொன்னாங்க, நாங்கள் வரலன்னு தான் பார்த்தோம், முக்கியமான ஒரு இடத்துக்கு போனால் வர இடத்துல கார் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி, மத்தியானம் கரெக்டாக 1 மணிக்கு பரீட்சை. 4 பேரையும் கூப்பிட்டார். 1 o'clock பரீட்சை ஆரம்பிச்சு. 4 பேரையும் 4 ஹாலில் உட்கார வச்சார். வினாத்தாளை கொடுத்தார் கையில். 2 கொஸ்டின். முதல் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அது கேட்ட உடனே இவனுங்க, ஆஹா இவ்வளோ சுலபமாக தெரிஞ்சிருந்தா நாம் இன்னும் நாளைக்கு கூட வந்திருக்கலாம் போல இருக்கேன்னு நினச்சானுங்க. முதல் கேள்விக்கு, இந்த முதல் கேள்விக்கு பதில் எழுதினானுங்க, 5 மார்க்கு. அடுத்த கேள்விக்கு 95 மார்க்கு. அது என்ன கேள்வினா, நீங்கள் வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆனதுன்னு சொன்னீங்களே, எந்த டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்து. நல்லா கவனமாக கேட்கணும். 4 பேரும் 4 ரூமில் பரீட்சை எழுதுகிறோம். என்ன ஒன்று நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பரீட்சை தான் நமக்கு வச்சுக்கிட்டே இருக்காரு கடவுள். நாம் ரொம்ப சாமர்த்தியமாக நினைக்கிறோம் நம்ம எல்லாரையும் ஓரளவு சமாளிச்சிட்டோன்னு. ஆனால் அவர் பரீட்சையில் நிச்சயமாக ஒன்றும் வேலைக்கு ஆகுது. இந்த மாதிரி ஒரு பரீட்சை வந்துடும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிலை, இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளங்கிற பொழுது என்ன நிகழ்ந்தது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்குறார். யாரை கேட்குறாரு? குமரகுருவர். யாரே? தர்மயாதினம் கேட்குது. இவர் வரும்போதே யார் எனக்கு குருவான்னு கேட்கும். எங்க உனக்கு உன்னுடைய பாண்டித்யம் மடங்குகிறதோ அவர் தான் உன் குருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இவர் கேட்ட உடனேங்க 5 பேரையும் கண்களை கொள்ளன்னா இப்போ நான் கூட 1/2 மணி நேரம் சொல்லுவேன் பொருள். குமரகுருவருக்கு சொல்ல முடியாதா? கந்தர் கலிவான்பா பாடினவர், அவருக்கு சொல்ல முடியாதா அந்த அர்த்தம்? பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த அனுபவ உரையை சொல்லுகன்னு தான் கேட்டாராம் அவர். அது குமரகுருவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் ஆட்கொண்டார், சீடராக ஏற்றுக்கொண்டார், திருவடியில் விழுந்தாருன்னு வரலாறு படிக்கிறோம். என்ன பொருள்? அனுபவ பொருள். அதுக்கு 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறும் 3 திருந்து சாத்துவீகமேயாகன்னு சொல்லுகிற இந்த நிலை என்ன நிலை? இது யோக நிலையினுடைய ஒரு பொருள். இந்த யோகம் பயில்வதற்குரிய இடம் எந்த நிலையில் நின்றாலும், அது சாக்கிய நாயனார்லையும் சொல்லுவார், என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை. நான் ரொம்ப சுலபமாக சொல்கிறேன், நீங்களும் ரொம்ப சுலபமாக தான் கேட்குறீங்க. ஆனால் அது அவ்வளோ சுலபம் அல்ல. அந்த நிலை வருமானால் அது பக்குவத்தினுடைய வெளிப்பாடு. யோகத்தினுடைய நிறைவு
மற்ற யோகங்களை காட்டிலும் இந்த பரியங்க யோகம் என்று சொல்லுவது இல்லறத்தானுக்குரிய யோகமாக சொல்லப்பெறுகிற இந்த யோகமானது இல்லறத்தாரும் யோகத்திற்கு தகுதியுடையவர்களே என்று சொல்லுவதற்காக இந்த யோகத்தை பற்றி நம்முடைய சுவாமி சொல்லுகிறார். பூசுவனையெல்லாம் பூசி புலத்திய வாசனருங்குழல் மாலை சாத்திய காசக்குழலி கலவியொடும் கலந்து ஊசித்துளை உற தூங்காமற் போகமே. ஊசித்தொலைங்கிறது இந்த தொலையை சொல்றாரு. இதுதான் பிரமரந்திர தொலை. பூசுவன எல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலை சார்த்திய கண்ணுக்கு நீங்க ஒரு திருக்குறள் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் குறிப்பாத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் இப்போ இந்த யோகத்தை பற்றி திருமந்திரத்தில் இந்த யோகத்தை பற்றிலாம் பேசுறதே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் அப்படி போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னென்னு குறிப்பு உங்களுக்கு தர வேண்டிய என்னுடைய கடமை இருக்கிறத நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி கோடு காட்டினாலும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த நுட்பமான இடத்தை உங்களுக்கு விவரிக்கிறேன். பூசுவனை எல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலை சாத்திய. திருவள்ளுவர் சொல்றாரு, ஒரு குறள் சொல்லுகிறாரு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து என்னங்க அது உற்று. பாருங்க திருக்குறள் எப்படி பாருங்க, அழகா சொல்லிட்டாங்க ஐயா. ஒன்தொடியாள் கண்ணே உள. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று. கண்டு கேட்டு 5 புலன்களினுடைய இதையும் சொல்றார். யாரு? வள்ளுவர். உண்டு உயிர்த்து உற்று. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று 5 வருது. இந்த 5 ஒரு சேர இன்பம் எங்க இருக்குன்னார்? ஒன்தொடியாள் கண்ணே உள. ஒன்றொடியாள் கண்ணே உள. அது எப்படி வச்சாருன்னா, இந்த ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, இந்த 5 புலனும் அடங்குற மாதிரி அவ பார்வையிலே வச்சிருக்கிறானா. ஒன்தொடியாள் கண்ணுங்கிறது உருபா வச்சு பேசுறது ஒண்ணு. எங்க இருக்கு? அவன் கண் உள்ளது அப்படின்னா அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த கண்ணு கண்ணுங்கிறது இதுக்கும் தானே அர்த்தம். கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் 5ம் ஒன்தொடியாள் கண்ணே உள. இந்த கண்ணிலேயே இருக்கான். அப்படி ஒரு பார்வை பார்த்தான்னா போதும், அவ்வளவுதான். 5 சர்வமும் ஒடுக்கும் அவனுக்கு. 5 ஒடுங்கிடும். ஒண்ணு கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்கல, நாக்குல சுவை தெரியல, என்ன போட்டாலும் சாப்பிட்றான் பையன், எதை கொடுத்தாலும் சாப்பிட்றான், சுவை தெரியல, ஒன்னும் தெரியல, எறும்பு ஊறுது ஒன்னும் தெரியல. ஏன்? ஒன்தொடியாள் கண்ணே உள. ஒரு பார்வையிலேயே இந்த 5ஐயும் இழக்கிறான். 5ஐயும் இழக்கிறான். ஒன்றொடியாள் கண்ணே உள. இப்ப பாருங்க, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. இப்ப 5 பேர், நான் ஒரு உரை எழுதியிருந்தேன். அதுக்கு அந்த உரை ரொம்ப அதிக பிரசங்கித்தனமான ஒரு உரையாக எனக்கே தெரிஞ்சதுனால நான் சொல்றதில்லை, நிறுத்திட்டேன். என்ன வேணா பெரியவங்களாம் நிறைய உரை எழுதியிருக்கிற பொழுது எனக்கு நான் என்ன கேட்டேன்னா, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு போட்டிருக்காரு. சரி,
அவர் என்ன எழுதியிருக்காங்க, எல்லாரும் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், 5 அறிவு நமக்கு இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய், 5 அறிவு இருக்குது. இந்த 5 அறிவும் கண்களே கொள்ள தன்னுடைய கண்களினாலேயே பார்த்தார் அப்படின்னு உரை எழுதுறாங்க. சரி, தன்னுடைய கண் ஒரு அறிவும் அறிவு தானே. கண் ஒரு அறிவு, காது ஒரு அறிவு, மூக்கு ஒரு அறிவு, நாக்கு ஒரு அறிவு, மெய் ஒரு அறிவு, 5 அறிவு. 5 அறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு சொன்னா, கொள்ளை கொள்ள, கவர்ந்து கொள்ள, காதோட அறிவையும் கவர்ந்துக்குச்சு, நாக்கோட அறிவையும் கவர்ந்துக்குச்சு. ஏன்னா இது கவர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இதுக்கெல்லாம் நான் ஃபங்க்ஷனலா போச்சு. எல்லாம் இது கவர்ந்துக்குச்சு. கண்ணு காதோட இதை கவர்ந்துக்குச்சு, மூக்கோட இதை கவர்ந்துக்குச்சு, நாக்கோட இதை கவர்ந்துக்குச்சு. அப்படி பார்க்கிறாரு, இந்த கண்ணாலேயே பார்க்கிறார். கண்ணு, காது, மூக்கு எல்லாமே ஒன்றும் வேலை செய்யலை, எல்லாம் அங்கேயே இருக்குது. மடப்பள்ளியிலேருந்து சக்கரை பொங்கல் வாசனை வருது, இவருக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா இவர் அது லாக் ஆயிடுச்சு. அங்கே போய் பக்கத்தில் யாரோ ஏதோ பேசுறாங்க, இவருக்கு காதில் விடலை. ஏன்? காது அங்கே போயிடுச்சு. இப்படி 5 அறிவையும் கண்ணு கொண்டுடுச்சுன்னு சொல்லுகிறோம். சரி, 4 அறிவைத்தான் கண்ணு கொண்டிருக்க முடியுமே. கண்ணுக்கு இருக்கிற அறிவு கண்ணுகிட்டே தானே இருக்குது. அதை கொள்ளையடிச்சதுன்னு எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்? 4 அறிவையும் கண்ணு கொண்டு விட்டது என்று சொன்னால், கண்ணோட அறிவு ஏற்கனவே கண்ணுகிட்ட இருக்கு, மீதி 4 தானே கொள்ளணும். ஆனா இங்க எந்த 4 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு தான் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்காரு? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னா, கண்ணோட அறிவே எதுக்கு கண்ணு கவர்ந்து கொள்ளணும்? கொள்ள என்றால் கவர்ந்து கொள்ளன்னு அர்த்தம். கண்ணுக்கு ஏற்கனவே அதனுடைய அறிவு அதுகிட்டே தான் இருக்கு, அது கவர்ந்து கொள்ள வேண்டியது இல்லையே. அப்படி எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். யோசனை பண்ண பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு இவர் கண்ணை சொல்லலை, அந்த பெருமான் கூத்தாடி கொண்டு இருக்கிறானே அவனுடைய கண்ணை பார்த்தவனா அந்த கண்ணு இவருடைய 5 பேர் அறிவையும் கவர்ந்து கொண்டது அப்படின்னு. அந்த கண்ணு பார்வை, ஒரு பார்வை பார்த்தார், அருள் நோக்கம் கொடுத்தார், இவருடைய 5 அங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த உன்தொடியாள் கண்ணே உள அப்படிங்கிற பொழுது அவ பார்த்த பார்வை இவனை 5ஐயும் இழக்கிறான். என்னங்க ஒரு பார்வை பார்க்கிறா, 5ஐயும் இழக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னால தானா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பார்வை பார்க்கிறா, சர்வநாடியும் ஒடுக்கம். என்னையா 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா பயப்படுற? இல்லையா? உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? போ, அதாவது பட்டாதான் தெரியும். போ. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. இந்த 2 பாடல்களையும் பார்க்கிற பொழுது நான் உங்களை சிந்தனைக்கு கொடுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும்தான் பன்னாளும் பயில் யோகத்தின் இதை விட ஒருபடி மேல போய் சங்கிலி நாச்சியாருக்கு சொல்லுவார். சார்புணர்ந்து புணரும் கால் ஊழியும் ஒரு கணந்தான் கணமெல்லாம் ஒரு ஊழியாம். ஒரு பிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் ஒரு ஊழிக்காலம் போல இருந்துதான், ஒரு ஊழிக்காலம் முழுவதும் ஒரு பிராக்ஷன் போல தெரிஞ்சுதான். யாருக்கு? சுந்தரமூர்த்தி சார். என்ன பொட்டன்ஷியல்ங்கிறீங்க? அது பெரிய புராணம். நீங்க பெரிய புராணத்தை வெறும் கதை சொல்ற ஒரு புராணம்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. செக்கிழார் மாதிரி ஒரு அப்பா, அந்த மாதிரி ஒரு ஞானி, ஒரு அதனாலதான் அவர் ஒருத்தருக்கு மட்டும் தெய்வ செக்கிழார்னு சொன்னாங்க. வேற யாருக்கு அந்த அடமொழி கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த திருக்குறள், நம்ம அந்த திருக்குறளுடைய கருத்துக்களை ஒரு பாட்டில் புதைச்சி வச்சாரு பாருங்க. கண்டு கேட்டு உண்டு உரித்த 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள. இவ அந்த அனுபவம்னு கேட்டது அது ஒண்ணும் இல்லை, அந்த யோகா அனுபவம் தான் அது. இந்த அனுபவத்தை அங்க பெற்றார். இந்த யோகா அனுபவம் தான் அவருக்கு பின்னால. இந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் அந்த தில்லையில இவர் இந்த அனுபவத்தை பெறுகிறார். திருவாரூர் வருகிறார், பறவை நாச்சியாரை மனம் முடிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலி நாச்சியாரோடையும் பறவையாரோடையும் இந்த உலகத்தவர் போல வாழ்ந்திருப்பாரே, ஆனால் யோக வாழ்வு இல்லாம திரும்ப வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும்.
அதுதான் தடுத்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும்னது. அதுதான் தடுத்து ஆட்கொள்றதுன்னா என்ன தடுத்து ஆட்கொண்டார்? ரொம்ப பேர் சொல்றாங்க திருமணம் பண்ணிக்கிறத தடுத்தார்னு. இல்லை, இல்லற வாழ்விலே புகுந்து விடாமல் யோக வாழ்வு அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக தடுத்து ஆட்கொள்வது. ஒருவருக்கு மட்டும் உரித்தானதில்லை, எல்லாருக்கும் உரித்தானது. எதை அனுபவிக்கிற பொழுதும் இந்த அனுபவம் சிவம் தர வந்தது. அவன் இல்லாமல் நமக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அவன் இல்லாமல் நமக்கு எதுவும் கிடையாது என்று எண்ணுகிறவர்கள் எதை அனுபவித்தால் அந்த அனுபவத்துக்கு இடையூறு கிடையாது. அதான் இங்க இருக்கிறது. அனுபவ இடையூறு இல்லாமல் அந்த அது அடுத்த வரியே எழுதுகிறார். பேரின்பம் திளைத்தார்னு எழுதுகிறார். சங்கிலி நாச்சியாரோட வாழுகிற பொழுது பேரின்பத்தில் திளைத்தார் அப்படின்னு சொல்றாருங்க. அது பேரின்பம்ங்கிறார். காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, ஒரு இன்பம் என்பது உணர்வு, அது ஒரு பொருளிலே கிட்டுகிறது. இப்ப சுவைத்தல் என்கிற ஒரு இன்பம், ஒரு நல்ல சுவை, அது எதில கிட்டுகிறதுனா ஒரு பொருளிலே கிட்டுகிறது. அது பொருளை பற்றி வருகிறது. சுவை என்கிற ஒரு ஒன்று பண்ணணும்னா அது ஒரு பொருளை பற்றித்தானே வருகிறது. நறுமணம் ஒரு பொருளை பற்றி வரணும். ஒரு மலரை பற்றி மனம் இருக்கணும். மனத்தை உணர்வதற்கு மலர் என்கிற பற்றுக்கோடு இருக்கணும். இப்படி இந்த உலகத்திலே இந்த உயிரானது ஆன்ம அனுபவம் பெறுவதற்காக அத்தனை விதமான பற்றுக்கோடுகளையும் தந்தவன் சிவபெருமான். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற பொழுது சுவாமி சொல்லுகிறார், சரியையிலையும் கிரியையிலையும் நின்று யோகத்திலே வருகின்றவர்கள், அந்த மேல்நிலைக்கு வருகிறவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் துறவிகளாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லை, அவர்கள் இல்லற. நீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய முனிவர்கள் எல்லாம் இல்லறத்தார்களாகவே இருப்பார்கள். இல்லறத்திலே இருக்கிறவர்கள் முனிவர்களாக இருப்பார்கள். வசிஷ்டர், எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை பேரும் இல்லறத்திலே இருக்கிறவர்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த அவர்களுக்கு மிக நுட்பமாக தெரியும், இந்த இன்பம் என்பது சிவனை தவிர வேறு எந்த நிலையிலும் கிடையாது என்று உண்மையாக நம்புகிறவர்கள். அந்த பெருமானுடைய பெருங்கருணையினாலே விளைவதுதான் இன்பம், வருவதுதான் இன்பம். அகத்தான் வருவதுவே என்ன சொன்னாரு வள்ளுவர்? அகத்தான் வருவதுவே இன்பம். அதுதான் அப்படித்தானே சொல்லியிருக்கார். காணாம மிஸ் பண்ண தப்பா வந்துடும் அர்த்தம். ரொம்ப பேர் எந்த காணாவை எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வர்றது ஒரே ஒரு காணாதான். என்ன அப்படி இந்த உள்ளத்திலே வருகிற இன்பம், புலன்களிலே நிற்கிற இன்பத்தை உணர்வு பூர்வமாக உணராமல் அறிவுபூர்வமாக உணர்வது யோகம். அறிவுபூர்வமாக உணர்வது யோகம். நான் எத்தனையோ பேர் நம்ம அன்பர்களை பார்க்க, நல்ல சுவைத்தல், நல்ல கேட்டல், நல்ல பார்த்தல் இல்லை. இப்போ நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், நல்ல காட்சி கிடச்சிருச்சு, சாமி காட்சி கிடச்சோன்னு என்ன சொல்கிறோம் நம்ம? அரிசிவான தரிசனம், சாமி இன்னைக்கு நம்ம மேலே கருணை வச்சு கொடுத்துட்டாரியா, காமி கொடுத்தா தானே நம்ம நினைக்கிறோம். அதை நல்ல காட்சி பார்த்துட்டோம், ஆஹா நம்ம மேலே இன்னைக்கு சாமி என்ன கருணையோ தெரியல, நல்ல அருமையான காட்சி, நல்ல தரிசனம் கொடுத்தார் நினைக்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறோம்? சாமி கொடுத்தா தான் இந்த மாதிரி காட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இது மட்டும் இல்லைங்க, எல்லா புலன்களுக்கும் எல்லா இன்பத்தையும் சாமி நினைச்சா தான் கொடுக்க முடியும் என்று எண்ணுவதற்க அதுதான் யோகம். எனவே அந்த மன பக்குவத்தில் இருந்தார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பாரில்லை நீரில்லை பங்கயம் ஒன்றுண்டு, தாரில்லை வேரில்லை தாமரை பூத்தது. பாரில்லை நீரில்லை பங்கயம் ஒன்றுண்டு, தாரில்லை வேரில்லை தாமரை பூத்தது. ஊரில்லை காணும் ஒளியது ஒன்று உண்டு, கீழ் இல்லை மேலில்லை கேள்வியில் பூவே. கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே.
ரொம்ப அதிசயமாக ஒரு செய்திகளை சொல்கிறார் நம்ம சுவாமி. ஒரு அதிசயம் கேளுங்கன்னார். என்னன்னு? நிலம் கிடையாது, நீர் கிடையாது, ஆனால் ஒரு தாமரை கொடி இருக்கு. ஒரு கொடி, தாமரை கொடி இருக்குன்னார். நிலம் கிடையாதா, நீர் கிடையாது. பார் இல்லை, நீர் இல்லை, பங்கயம் ஒன்றுண்டு. பங்கயம்னா தாமரை கொடி. சரி, அப்புறம் சொன்னார், தார் இல்லை, வேர் இல்லை, ஆணி வேர் இல்லை, சல்லி வேர் இல்லை, ஆனா அந்த கொடியில நிறைய தாமரையா பூத்திருக்குது. தார்னா சல்லி வேர். தார் இல்லை, வேர் இல்லை, தாமரை பூத்தது. ஊர் இல்லை, ஊர்ல ஒருத்தரும் கிடையாது, ஆனாலும் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தாமரையிலையும். ஊர்ல யாராவது வந்து ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம், ஊர்ல ஒருத்தரும் கிடையாது. ஊர் இல்லை, காணும் விளக்கொளியது ஒன்றுண்டு. கீழ் இல்லை, மேல் இல்லை, கீழியும் இல்லை மேலியும் இல்லை, ஆனா ஒரு உலகம் இருக்கு அப்படின்னார். கேள்வியில் பூவே. பூ என்று சொன்னால் பூ உலகம் அல்லது உலகம்னு அர்த்தம். பூனா உலகம். கேள்வியில் பூவேன்னார். இந்த தாமரை கொடி சொல்லுகிற போது நிலமும் இல்லை, நீரும் இல்லை, ஆனால் ஒரு கொடி இருக்குன்னு சொல்றது தான் சுழுமுனா நாடி, நடுவில் இருக்கிற நாடி. அதுக்கு நிலமும் இல்லை, நீரும் இல்லை. அதுக்கு வேர் இல்லை, ஆனால் 6 தாமரை பூத்திருக்கு. ஆதார தாமரை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 இடங்கள்ல 6 தாமரை பூத்திருக்கான். ஆனால் அதுக்கு வந்து வேறே கிடையாது அந்த தாமரை கொடிக்கு. அடுத்தது சொன்னார், ஊர் இல்லை, விளக்கேற்றுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, ஆனால் ஒவ்வொரு தாமரையிலையும் அந்த தாமரைக்குரிய கடவுளர் உண்டு. மூலாதாரத்தில் இருக்கிறவர் பிரம்மன் இருக்கிறார், அதுக்கப்புறம் திருமால், அதுக்கப்புறம் உருத்திரன் என்று ஒவ்வொரு கடவுளராக மேலே ஒவ்வொருவராக அமர்ந்திருக்கிறார்கள். மேலே இருக்கிற அமர்ந்திருக்கிற அருள் உருவங்கள் விளக்கு. விளக்கை ஏற்றாமல் இருக்குது. எப்பொழுது சுழுமுனா நாடி வழியாக பிராணனை மேலே செலுத்துகிறோமோ யோக நிலை வருகிற பொழுது ஒவ்வொரு விளக்காய் ஏற்றப்படுகிறது, அருள் உரு தாங்கி. அதை சொன்னார். கீழில்லை, மேல் இல்லை, கீழியும் இல்லை மேலியும் இல்லை. ஒரு உலகம் என்று சொன்னால் கீழே இருக்கணும், மேலே இருக்கணும். எதுவுமே இல்லை, கீழியும் இல்லை மேலியும் இல்லை, உலகம் இருக்குது. இந்த உலகம் எங்கிருந்து வருகிறதுனார்? கேள்வியில் பூவேனார். கேள்வியில் பூ என்று சொன்னால் குரு உபதேசம் செய்கிற பொழுது இந்த அண்டங்கள் உள்ளே தெரிகிறது. வெளியில எப்படி அண்டங்களை சுற்றி உலகங்கள் இருக்கிறது, அதுபோல இந்த பிண்டங்களை சுற்றி பல உலகங்கள் இருக்கின்றன. அவற்றை யோகத்திலே உணர வேண்டி இருக்கிறது. அது பாவனா சக்தியின் மூலமாக யோகத்திலே உணர்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டார். இது என்ன அதிசயம், ஒரு வேறு கிடையாது, நீர் கிடையாது, நிலம் கிடையாது, இப்படி ஒரு தாமரை கொடி, அதில் தாமரை பூக்குது, அது மேலே விளக்கு இருக்க, இது ரொம்ப அதிசயமாக இருக்க என்று கேட்டால் இதை சொல்லுகிறார். இந்த இல்லறத்தான் காட்டுக்கு போகிறதில்ல, அவன் புலித்தோல் மான் தோல் தர்பையில் மேலே உட்கார்றதில்லை. அவன் யோகம் செய்வதற்கு, அவன் தவம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு எந்த விதமான முஸ்தீபுகளும் கிடையாது. ஆனாலும் கூட இல்லறத்தானாக இருக்கிறான். இருந்த பொழுதும் கூட அவன் யோகத்திலே மேலே வந்து நிற்கிறான். இதுவும் அதிசயம்தானேன்னார். இந்த பரியங்க யோகம் சொல்லுவதற்கு சொல்லுகிறார். ஒரு இல்லறத்தானாக இருக்கிறவன் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்ட, இந்த மனைவியோடு வாழ்கிற இந்த இன்பம் சிவம் தர வந்தது என்று எண்ணுகிற அந்த உயர்ந்த நிலை, இந்த உயர்ந்த நிலையோடு வாழுகின்றவர்களுக்கு அங்கேதான் அவதார புருஷர்கள் தோன்றுகிறார்கள். ஞானசம்பந்தர், மணிவாசக பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படிலாம் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்களே, இவங்களாம் எங்கேருந்து என்று கேட்டால் சாதாரண மானுடர்கள் நிலையிலே அவர்கள் இந்த வாழ்ந்தவர்கள் என்று கருதிவிடக்கூடாது. இவர்களெல்லாம் உயர்ந்த நிலையிலே எல்லாம் சிவம் தர வந்தது என்று எண்ணுகிற பாங்குல அந்த நிலையிலே வாழ்கின்றவர்கள். அப்படி வாழ்கின்ற அவர்களுடைய நிலையை பற்றி சொல்ல கேள்வியில் பூவே என்று சொல்லுகிறார்.
அவர்கள் கேள்வி என்று சொல்லுவது குரு உபதேசமாக பெறுகின்ற அந்த உபதேச மொழிகளும் அந்த சொற்களிலுமேயே நின்று எல்லா உலகங்களையும் தனக்குள்ளேயே உணர்தல். அதைத்தான் சுவாமி இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். எல்லா உலகங்களையும் தனக்குள்ளேயே உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது இந்த அதிசயம் இங்கே தான் நிகழ்கிறது, கண்ணால் காணக்கூடியது அல்ல. அதனாலதான் கீழ் இல்லை மேல் இல்லைன்னார். இப்போ எத்தனையோ உலகங்கள், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், இன்னும் எத்தனையோ மண்டலங்கள், இன்னும் சொல்லப்போனால் நவ கிரகங்கள். இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் வெளியில புறத்தே இருப்பது போலவே உள்ளேயும் இருக்கிறது. உள்ளேயும் சூரிய மண்டலம் இருக்கு, சந்திர மண்டலம் இருக்கு, அக்னி மண்டலம் இருக்கு. நாம வெளியே காணக்கூடிய அத்தனையினுடைய கங்கையிலிருந்து எடுத்து வருகிற நீர் ஒரு சின்ன சொம்பில் எடுத்து வந்தாலும் கங்காஜலம் தானே. அந்த நீர்ல என்னென்ன இருக்குங்கிறது இந்த நீரை டெஸ்ட் பண்ணாலே போதும், ஒரு சாம்பிள்ல டெஸ்ட் பண்ணாலே போதும், அதுல இருக்கிறதெல்லாம் தானே இதுலயும் இருக்கும். அது போல இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சாம்பிள் தான் இந்த உடம்பு. பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் இந்த உடம்புலயும் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் சாம்பிள். அங்க என்னென்னலாம் இருக்குன்னா அத்தனையும் இங்கேயும் இருக்கும். ஆக அதை சொல்லுகிறார். இதை உணர வைப்பாராம் குரு. இந்த கேள்வி என்பது என்ன அப்படின்னு சொன்னா உபதேசம். இந்த கேள்வியினாலே உபதேசத்தினாலே உணர வைப்பார் என்று சொல்லுகிறார். இந்த பரியங்க யோகம் என்பது வேற, நான் குறிப்பாக சொன்னேன், துவங்குகிற பொழுது சொன்னேன், அதை தவறாக வேறு வேறு கருத்துக்களோடு செய்கிறார்கள், அதை பரப்புகிறார்கள். அதை மேலை நாடுகள்லாம் கூட போய் சொல்லி எவ்வளோ இந்தியா பேரை கெடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கெடுத்துட்டு விட்டாங்க. என்ன இதெல்லாம் அவைகளெல்லாம் நம்ப தகுந்தன அல்ல. அப்படியெல்லாம் நம்ம சுவாமி சொல்லலை. இந்த பரியங்க யோகத்தில் 20 மந்திரம் சொல்லியிருக்கார். நான் ஒரு 2 மந்திரம் உங்களுக்கு சொன்னேன். முதல் மந்திரத்தையும் கடைசி மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன். நடுவில் இருக்கிற மந்திரங்கள்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அதனால் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையே தவமாக செய்வது தான் சைவம். சைவன் ஒருவன் தான் வாழ்க்கையில் எந்த பகுதியையுமே அவன் இது சீரில்லாததுன்னு ஒதுக்கி வைக்கல, எல்லாமே சீர்படுத்த வேண்டியவை என்று ஒதுக்கி வச்சிருக்கு. எதையும் அருவருக்க வேண்டாம், எதையும் வெறுக்க வேண்டாம், எதையும் விருப்பம் பண்ண வேண்டாம், எல்லாவற்றையும் உணர வேண்டிய முறையிலே சிவனுடைய பெருமையோடு நினைத்து உண்ணுகிற பொழுது அது அவனுக்கு சீரும் சிறப்புமாக அமைகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. அந்த நிலையிலே இந்த பரியங்க யோகம் நம்ம சிந்திச்சோம். இன்னொரு ரொம்ப ஒரு இந்த கம்மி மேலே நடக்கிற சமாச்சாரம் மாதிரி ஒரு இஷ்யூ இந்த அமுரிதாரணிங்கிறது. அதை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த அமுரித்தாரணிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அமரி, அதுதான் அமுரின்னு ஆயிடுச்சு. மரித்தல் என்றால் இறத்தல், அமரி என்று சொன்னால் இறப்பு இல்லாததுன்னு அர்த்தம். இந்த அமரி என்பது தான் அமுரி என்று பெயராகிவிட்டது. அதை பற்றியும் தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் களைந்து கொண்டு உண்மையான செய்தி என்ன என்பதை நாம் சிந்திப்போம். அதுக்கு முன்பாக இந்த வகுப்பை இந்த பரியங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த சில செய்திகளோடு நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். யார் ஒருவர் நம்முடைய திருமூலருடைய பாடல்களை, அதான் தவம். நீங்கள் எங்கேயும் போய் தவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. திருமூலருடைய பாடல்கள் விளக்க உரை, பெருமானுடைய பேரு, திருமூலருடைய பேரு, அந்த பாடல்கள் இதுவே வேள்வியும் தவமுமாக இருக்கிறது. நீங்கள் செய்த தவ பயன்தான் இப்படி அற்புதமான இந்த வேள்வியிலே உங்களை இணைத்துக்கொள்ள வாய்ப்பு சிவபெருமான் நல்கி இருக்கிறான். இந்த சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் நன்றியை செலுத்தி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாம் சந்திப்போம். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து உங்கள் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் சிவபெருமான் அருளுவான். திருமூலருடைய குருவர்களும் ஆடர்வல்லாருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும் என்று சொல்லி, தவறாமல் வந்திருந்து திருமூலருடைய திருமந்திர வேள்வியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, உங்களுக்கு திருமூலருடைய குருவர்களும் ஆடல்வல்லான் சொக்கநாத பெருமானுடைய
திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய்.